மும்பையில் பீட்சா டெலிவரி பாயிடம் மராத்தியில் பேசக்கூறி தம்பதி கட்டாயப்படுத்திய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காசு வேண்டுமென்றால் சொல்வதை செய் என்று நிர்பந்தித்தவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? क्यों? बट क्यों जबरदस्ती मराठी बोलने का? पण क्यों? कौन बोला इसे? नहीं आता तो फिर नहीं ऑर्डर करने का ना? हाँ, नहीं देने का ना पैसा? हाँ ठीक है ठीक है, बोलो बोलो और बोलो. दिखाओ ना ऑर्डर खराब है तो दिखाओ. ஆன்லைனில் ஆர்டர் செய்து வீடு தேடி வந்த பீட்சாவை வாங்கிய தம்பதி அதை கொண்டு வந்த இளைஞரிடம் விதண்டாவாதம் பேசிய காட்சிதான் இது. கணவன் மனைவி இருவரும் எல்லை மீறியதால் டெலிவரி செய்த பீட்சாவுக்கு பணம் வாங்காமல் இளைஞர் வெறும் கையுடன் திரும்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? तू मेरा वीडियो मत निकाल, मैं तुम्हारा वीडियो निकालूंगी. ये कौन सा जबरदस्ती है? மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் புறநகர் பகுதியில் பந்தூப் அமைந்துள்ளது. அங்கு ஏராளமான அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைந்துள்ளது. அதில் ஒரு குடியிருப்பில் வசிக்கும் தம்பதி வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பீட்சா ஆர்டர் செய்துள்ளனர். அடுத்த சில நிமிடங்களில் டெலிவரி பாய் ஒருவர் பீட்சா பார்சலுடன் வந்துள்ளார். இரும்பு கதவுக்கு உட்பக்கம் இருந்த தம்பதி பவ்யமாக அவரிடம் பீட்சாவை வாங்கிவிட்டனர். இதையடுத்து டெலிவரி பாய் பணத்தை கேட்கும் போதுதான் மராத்தியில் பேசக்கூறி அவர்கள் நிர்பந்தித்துள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த டெலிவரி பாயிடம் கணவன் மனைவி இருவரும் விதண்டாவாதம் பேசிவிட்டனர். மேலும் பீட்சா ஆர்டர் செய்யும் போது மராத்தியில் பேச வேண்டும் என கூறினீர்களா என்று அந்த இளைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு இங்கு எல்லாம் அப்படித்தான் என கூறி தெனாவட்டாக பேசிவிட்டனர். இந்த வாக்குவாதம் தொடர்பாக இரு தரப்பினரும் மாறி மாறி வீடியோ எடுத்துள்ளனர். இறுதியாக கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பீட்சா பாய் பணம் ஏதும் வாங்காமல் அங்கிருந்து வெறும் கையுடன் திரும்பியுள்ளார். இந்த வீடியோ தற்போது வெளியாகி மும்பையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தபோதும் இது தொடர்பாக பீட்சா டெலிவரி நிறுவனம் புகார் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. क्यों? बट क्यों? ये जबरदस्ती है. புகார் கொடுக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. हाँ लगाओ ना.